தென்னாடு கே.பி. சரவணன், தலைவர் திராவிட வெற்றி கழகம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மறு உருவமாக புரட்சித்தாய் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தமட்டிலே சொத்து வரி, குடிநீர் வரி, பால்விலை கட்டணம், மின்சார கட்டணம் என அனைத்தும் உயர்ந்து விட்டது. இந்த விடியா திமுக அரசிடமிருந்து நம்மை யாராவது மீட்க மாட்டார்களா என்று தமிழக மக்கள், குறிப்பாக 5.5 கோடி வாக்காளர்களாகிய தமிழக மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செயலிழந்து போய்விட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தையும் இந்த தமிழகத்தையும் வழிநடத்த முடியும் என்பதை இன்றைக்கு கோடானு கோடி தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அலையலையாக தியாகத் தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை இன்றைக்கு காண்பதற்காக, ஆதரவு தெரிவிப்பதற்காக, களப்பணியாற்றுவதற்காக இன்றைக்கு வருகை தந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் நாகேஸ்வரன் தொண்டைமான். தமிழ்நாட்டோட மாநில தலைவர் RLJP ராஷ்டிரிய லோக் ஜனசக்தியோட நாங்கள் இன்று மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை வருங்கால தமிழகம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எங்கள் சின்னம்மாவை சந்தித்து எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் மூலம் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளோம். எங்களுடைய சின்னம்மாவுடைய ஆட்சி மலர நாங்கள் சின்னம்மா கரத்தை வலுப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா சின்னம்மா எப்படி வழிகாட்டி எங்களை அழைக்கிறார்களோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவை சின்னம்மாவுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். திமுக ஆட்சி சொல்லும் அளவுக்கெல்லாம் இங்கே கிடையாது என்பது தமிழகமே இப்போது விழித்துக் கொண்டுள்ளது. அம்மாவுக்கு துரோகம் இழைத்தவர்களும் மிகப்பெரிய பாடமாக இந்த 2026 ஆட்சி கண்டிப்பாக ஒரு தக்க பாடம் சொல்லும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ராஜலட்சுமி. நான் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியோட மாநில செயலாளராக இருக்கேன். இப்போ நாங்கள் சின்னம்மாவோட கட்சியில இணைந்து அவங்களோட சேர்ந்து செயல்பட விருப்பம் தெரிவிச்சிருக்கோம். அது நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்றோம். சின்னம்மாவோட நாங்கள் அந்த கட்சியில இணைந்து தமிழகத்துக்கும் பெண்களுக்கும் மேலும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா எல்லா இடத்துலையும் பெண்களும் முதன்மையா நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இவங்க இருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து நாங்கள் அந்த தைரியத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் வழிகாட்டுதலா இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் இன்னும் முன்மாதிரியா நடத்தணும் அப்படிங்கறது நாங்கள் அதுக்காக உழைக்கிறதுக்காக விருப்பப்படுறோம். ஸோ இவங்க கட்சியோட இணைந்து நாங்கள் வேலை செய்யறது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். திமுக ஆட்சியில் 4.5 வருஷமானு இல்லை, எப்போ வரும்போதும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தி நான் தனிச்சு எதுவும் சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும்னா அதோட முடிவு மக்கள் கையில தான் இருக்கு. அவங்க யோசிச்சு ஒரு அமைதியான சூழல்ல நம்ம தமிழகம் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி அவங்க ஒரு பெண்மையா எப்படி ஒரு அம்மா குடும்பத்தை பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பெண்மை நம்மளுடைய நாட்டையும் பாத்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கங்க, என் பேர் KM தேவன். நான் மக்கள் முரசு கட்சியோட நிறுவன தலைவர். இன்று மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்தோம். எங்களுடைய மக்கள் முரசு கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அரசு துறையில வேலை செய்யறவங்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கல. எல்லாருமே போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. இது போன்ற ஆட்சியை நம்ம நீக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சின்னம்மாவால் தான் முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சி மீண்டும் மலர வேண்டும் என்றால் நிச்சயமாக சின்னம்மா வர வேண்டும். நாங்க சின்னம்மா வரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். சின்னம்மா புதிய கட்சி ஆரம்பிக்கிறது தெரிஞ்ச உடனே நாங்க ஓடோடி அவங்க எங்களுடைய ஆதரவு தெரிவிச்சோம். நிச்சயமாக இந்த சின்னம்மா இந்த தேர்தலில் நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாங்க போட்டியிடுறோம்னு சொன்ன உடனே தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழலை தலைகீழாக மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க நாங்க பார்க்கும்போது மக்கள் அலையலையா வராங்க. மக்களுடைய ஆதரவு எப்போதும் சின்னம்மாவுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு ஆளுமை திறன் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அவங்க நிச்சயமாக 2026 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. எங்களுடைய மக்கள் முரசு கட்சியின் சார்பாக அம்மாவுடைய கரங்கள் வலுப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம்.